இப்போ வந்து இவர் கலைஞர் ஆட்சி வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. ரொம்ப போலீஸ்காரனுங்க மரியாதை இல்லாமல் ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. ரவுடி பசங்க ரெண்டு திருடு போகுதுங்க. எல்லாமே தலைகெல்லாம் மாறி போச்சு இந்த கட்சி. அவர் வருவா இப்போ அதுக்கு முன்ன இருந்தாங்க அவ்வளோ இல்லை. இப்போ இவர் வருவ இந்த ஆட்சி வருவா ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. விஜய்க்கு ஒரு சான்ஸ் குத்து பார்க்கணும். யாராக இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடணும். எங்கள் தலைவர் சரி. திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. ஆமாம், இப்போ எங்கள் வீட்டாண்டே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து ரோடு போடுறாங்க, தண்ணி இது பண்ணுறாங்க, காவா இது பண்ணுறாங்க. அப்போ விஜய்க்கு பயந்துருந்தாலும் அவங்க செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே செய்யலாம்ல, அது செய்யவே இல்லை அவங்க. இப்போ எங்கே அவர் வந்துட போகிறான்ட்டு பயந்துக்குன்னு அவங்க செய்கிறாங்க. ஆமாம், அவர் எங்கே வந்துட போறனா அவங்க பயந்து தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு பயம் தட்டி போச்சு. எல்லோரும் வாயிலாக தான் வருது. இந்த தடவை அவர் வரமாட்டார், விஜய் தான் வருவாருன்னு. கண்டிப்பாக அவர் வருவார். கூட்டாளி கீட்டெல்லாம் வேணாம், அவர் தனக்கு இதுவாக நின்று அவர் கழிப்பார். அவருக்கு பொம்பளை ஓட்டே நிறைய உயும். இந்த ஜென்ஸ் இல்லாமல் இப்போ லேடிஸுங்களே நிறைய பேருக்கு உயும் அவருக்கு. குழந்தை கூட அவருக்கு தான் நான் ஓட்டு போடவேன்னுதுங்க. அப்புறம் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. 2026 விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். என்ன கான்ஃபிடென்ட்ல சொல்றீங்க ஜெயிப்பாருன்ட்டு? கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் எல்லாருக்கும் நல்லது தான் சேர்ந்துக்கிறாரு. அவர் இந்த கட்சியில் வராமன்னா அவர் அதுக்கு முன்னே நல்லது தான் சேர்ந்துக்கிறாரு எல்லாருக்குமே. அவர் கண்டிப்பாக வருவார். கூட்டெல்லாம் வேணாம், அவர் தனவே நின்று அவர் கழிப்பார். கண்டிப்பாக கழிப்பார். எல்லாரும் மனசில் அதுதான் இருக்குது. வயசானவங்க நாளைக்கு சாப்பிட போகிறாங்க, அவங்க வாயில் கூட வருது. ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம், இந்த தடவை அவருக்கு வரட்டும், கெளிப்பார் செய்வாருன்னு தான். எவ்வளோ பேர் கழிச்சாங்க என்னவோ ஆச்சு. ஆனால் விஜய் வந்தாருன்னா நல்லது தான் செய்வார், நாட்டுக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக முன்ன பொம்பளை பசங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருப்பார். அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னோடனே வந்து கோவன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து விஜய் வந்து அவருடைய மனைவியே வந்து அவரால் அடக்க முடியல, இவர் வந்து பெண்கள் எப்படி வந்து அது வந்து அவங்க குடும்ப சண்டை பிரச்சனை, இதில் ஈர்க்கக்கூடாது. என்ன அது அவங்க பிரச்சனை. அது இவர் கட்சியில் வந்துக்கிறான்னு இதை கோத்து விட்றாங்க அவங்க. இது வந்து அவங்க புருஷன் பண்டாட்டி பிரச்சனை, எல்லாரும் வீட்டில் நடக்கிறது தான். இது எடுத்துன்னு வந்து இதில் அடக்க முடியல, அது எப்படி அடக்கமாக ஒரு இதுக்கு வருவாங்க. மீதி பேர்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்களா? கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அடிக்க வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க போச்சு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதால் இவர் போகிறமா மேலே அவர் சொல்லிக்கிறாரு, இவர் கட்சிக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு. ஆனால் கண்டிப்பாக அவர் வருவார். அவர் இந்த கட்சியில் வராமனே அவர் எவ்வளோ பேருக்கு பசங்களுக்கு, அறியாத பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் அவர் சேர்ந்துக்கிறாரு. அவர் இப்போ வயசானவங்க நாளைக்கு சாப்பிட போகிறாங்க, அவங்க பஸ்ஸில் சொல்லின்னு வராங்க, விஜய்க்கு ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம், கண்டிப்பாக அவர் நல்லது செய்வாருன்னு.